இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரீஇம்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ். ரீஇம்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ்னா என்னன்னா, goods exported from India and later brought back into India. Such goods are treated like imported goods. Customs duty may apply again. Example, India exports machines to Germany. Later, machines come back to India. This is reimportation. Important tax point. If goods were sent only for repairs abroad, duty is not chargeable on full value. Duty charged only on repair charges, insurance, freight, provided ownership has not changed. அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மெஷினோட வேல்யூ வந்து 10 லட்ச ரூபா. இதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக நீங்கள் அப்ராடுக்கு அனுப்பும் போது அது 1 லட்ச ரூபா செலவாகுதுன்னா, அப்போ டியூட்டி வந்து 11 லட்சத்துக்கு போட மாட்டாங்க, அந்த 1 லட்சத்துக்கு மட்டும்தான் போடுவாங்க. அந்த 1 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் ஃப்ரைட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 வச்சுக்கலாமே, 1,30,000 ஆகுமே தவிர 11,30,000 ஆகாதுன்றதை அவங்க மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. இதான் ரீஇம்போர்ட்டேஷன். ரிப்பேருக்காக மட்டும் அனுப்பியிருந்தால் தான் அது முழு வேல்யூக்கு மீதும் டியூட்டி வராதுன்றது சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க போறது வந்து சில பொருட்கள் வந்து நம்மளோட பொருளாவே இருக்காது, ஆனா அதுக்கு இம்போர்ட்டட் குட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூட்டி ஆன் டெரிலிக்ட் ரெக் ஜெட்சேசம் அண்ட் ஃப்ளோட்ஸம் செக்ஷன் 21. தீஸ் ஆர் சி ரிலேட்டட் குட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கப்பலில் போகும்போது டெரிலிக்ட்னா ப்ராப்பர்ட்டி அபண்டன்ட் ஆயிரும், ஷிப் ஓனர் வந்து அதை விட்டுட்டு வந்துடுவார், ஐயோ போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது எடுக்கிறது செலவு நிறைய ஆகுது இல்லைங்களா. ஏன்னா பெரிய பெரிய நடுக்கடலில் போய் கப்பல் மூழ்கிருச்சுன்னா அதை எடுக்க முடியாது அல்லவா. அதே மாதிரி ரெக்குடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கூட்ஸ் வாஷ்ட் அஷோர் ஆஃப்டர் ஷிப் ரெக்கு. ஷிப்பு மூழ்கினதுக்கு அப்புறம் அதுலேருந்து வந்து அடிச்சுட்டு வர பொருள் வந்து சீசோரில் இல்லை பீச்சில் வந்து ஒதுங்கும். நீங்கள் இந்த கேஸ்டவேன்னு படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து கதாநாயக இது ஏரோப்ளைன்லேருந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துடும், கப்பல் கிடையாது, இது வேற விஷயம். நீங்கள் டைட்டானிக் படத்தை கூட வச்சுக்கலாமே, அதுதான் எந்த ஒரு பொருளும் கிடைக்கல. பட் ஷீசோரில் வந்து ரீச் ஆகக்கூடிய விஷயம். ஜெட்சேஷம் கூட்ஸ் த்ரோன் இன்டு ஷீ டு சேவ் ஷிப். ஏன்னா ஷிப்போட வெயிட் அதிகமாக இருக்கக்கூடியனால என்ன செய்வாங்க, அதில் கப்பல் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து வெயிட்டாக இருந்தால் கவர்ந்துரும் அப்படின்றதுனால வெயிட் ஆகக்கூடிய வெயிட் வேணான்னு சொல்றதா என்ன செய்வாங்க, கப்பல் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து த்ரோ பண்ணுவாங்க. கார்கோ த்ரோன் அவுட் டூரிங் ஸ்டாம் அப்படின்வாங்க. ஏன்னா புயல கூட அப்படி விழுந்துரும் இல்லையா, பயங்கரமாக ஆடும் கப்பல், வெயிட் இருந்தால் விழுந்துன்றதால வெயிட்ல இருக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அதை வெளியே தூக்கி போடுவாங்க. ஜெட்சேஷம். ஃப்ளோட்ஸ் என்ன, அப்படி வெளியே போட்ட பொருள் வந்து மிதந்துச்சு இருந்துச்சு அப்படின்னும் போது என்ன சொல்லுவாங்க, ஃப்ளோட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளோட்டிங் கூட்ஸ் ஆஃப்டர் ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ளோட்டிங் கண்டெய்னர்ஸ் ஆஃப்டர் ஷிப் ஆக்சிடென்ட்ஸ். இப்போ சிம்பிள் ஸ்டோரி வச்சு நம்ம சொல்லலாம். ஒரு ஷிப்பு வந்து ஸ்டோம் ஃபேஸ் பண்ணுது, அதாவது புயல் எதிர்கொள்ளுது. அப்போ சம் கூட்ஸ் இஸ் அபண்டன்ட், டெரிலிக்ட் ஆயிடுச்சு. சம் த்ரோ இன்டென்ஷனலி, ஏன்னா அது வெயிட்டை குறைக்கிறதுக்காக சொல்லுவாங்க, தட் இஸ் ஜெட்சேஷம். சம் கூட்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங், அதாவது ஃப்ளோட்ஸம். சம் ஃப்ளோட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி, தட் இஸ் கால்ட் ஃப்ளோட்ஸம். சம் கம் டு சீ ஷோர், that is called wreck. So இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். See, these goods comes to India treated as imported goods. Customs duty may apply. ஆமாங்க சார், இந்த கூட்ஸ் வந்துச்சு, யாருக்கு உரிமை கொண்டாடுறாங்களோ அவங்க கண்டிப்பாக கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி ஆகணும். எஸ், இதுதான் அவங்க கிளியராக சொல்கிறாங்க. சரி, கேசஸ் அடுத்த கேள்வி வந்து வந்துடும்லவா. இது வந்து ரீஇம்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து டெரிலிக்ட், அதாவது ட்ரீட்டட் லைக் இம்போர்ட்டட், நாட் இம்போர்ட்டட் பட் ட்ரீட்டட் லைக் இம்போர்ட்டட். இதெல்லாம் வந்து நல்லா போகுது. ட்ரீட் லைக் இம்போர்ட், ட்ரீட் லைக் இம்போர்ட். எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ் டியூட்டி நாட் லெவியபிள். சில கூட்ஸ் மேலே லெவி பண்ண முடியாது அப்படின்றத நாட் லெவியபிள் சொல்கிறாங்க. There are 4 situations. These 4 situations, customs duty not leviable: pilfered goods, damaged goods, destroyed goods and relinquishment of title. Pilfered goodsனா சிறிய திருட்டுன்னு சொல்லுவாங்க. அதென்ன சிறிய திருட்டு? சில பொருள் வந்து இம்போர்ட் பண்ணிடுவீங்க, ஸ்மால் தெஃப்ட் நடக்கும், சின்ன தெஃப்ட், அது வந்து டோட்டல் லாஸ் ஆயிடும். அப்போ கண்டிஷன்ஸ் என்ன? நோ டியூட்டி இஃப் இம்போர்ட்டட் கூட்ஸ் ஆர் பில்ஃபர்டு. பில்ஃபர்டு அக்கர்ஸ் ஆஃப்டர் அன்லோடிங் பிஃபோர் கிளியரன்ஸ் வேர்கோஸ் ஆர்டர். கூட்ஸ் ஆர் நாட் ரீஸ்டோர்ட். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பில்ஃபர்டு அப்படின்றது வந்து எப்படி அக்கர் ஆகும்னா, ஆஃப்டர் அன்லோடிங். நீங்கள் கப்பலேருந்து இறக்கிடுவீங்க, ஆனால் பிஃபோர் கிளியரன்ஸ் ஆகாது, வேர்கோஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் சிறு திருட்டு ஏற்பட்டு வரும். அதான் அந்த பில்ஃபர்டு கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள்,
ஒரு 100 மொபைல் ஃபோன்ஸ் இம்போர்ட் பண்ணுறீங்க. பிஃபோர் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸு 10 ஃபோன் வந்து ஸ்டோல் ஆயிடுச்சு ஃப்ரம் போர்ட்டில். அப்போ டியூட்டி பேபிள் வந்து நீங்கள் ரிமைனிங் 90 ஃபோன்ஸ் மட்டும் பண்ணால் போதும். நாட் டியூட்டி ஆன் ஸ்டோலன் 10 ஃபோன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இஃப் ஸ்டோலன் குட்ஸ் ஆர் லேட்டர் ரெக்கவர்டு டியூட்டி பிகம்ஸ் பேயபிள். அப்போ பில்ஃபரேஜ்னா சிறிய அளவு திருட்டு, கிளியரன்ஸ் முன் திருடப்பட்டால் அந்த குட்ஸ் மீது டியூட்டி வராதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிளியரன்ஸ்க்கு முன்னால் திருடப்பட்டால் அந்த கிளியரன்ஸ் ஆனதுக்கப்புறம் திருடப்பட்டோம், அது வந்து ஓனர்ஷிப்போட கான்செப்ட் அதில் வந்துடும் இல்லைங்களா. அப்போ என்ன சொல்கிறேன்னா, பில்ஃபரேஜுக்கும் லாஸுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லலாம். பில்ஃபரேஜ்ன்றது வந்து சிறிய திருட்டுறதுனால வந்து லாஸ் தான், டிஸ்ட்ரக்ஷன் தான், ஆனால் ஸ்மால் தெஃப்ட், டோட்டல் லாஸ் கிடையாது. அப்போ செக்ஷன் 13 and 23, செக்ஷன் 13 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன திருட்டு, ஆனால் 23 அப்படின்றது வந்து டோட்டல் லாஸ். அப்போ பார்ஷியல் மிஸ்ஸிங் இது கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய்டுன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷன் 22 அப்படி பார்க்க போகிறோம். ரெமிஷன் ஆஃப் டியூட்டி, ரெடியூஸ்டு டியூட்டி ஆன் டேமேஜ்டு குட்ஸ். ரெமிஷன் ஆஃப் டியூட்டி ஆன் டேமேஜ்டு ஆர் டிட்டோரியேட்டட் குட்ஸ்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இம்போர்ட்டட் குட்ஸ் ஆர் டேமேஜ்டு பிஃபோர் கிளியரன்சஸ், அப்போ ரெடியூஸ்டு கஸ்டம் டியூட்டி பேயபிள். எப்படி சர்க்கம்டன்சஸ்ன்னு பார்க்கணும். பிஃபோர் அன்லோடிங், டியூரிங் அன்லோடிங், பிஃபோர் எக்ஸாமினேஷன், வேர்கோஸ் ஆக்சிடென்ட், இதெல்லாம் இருக்கணும். ப்ரொவைடட் நோ நெக்லிகன்ஸ் பை த இம்போர்ட், இம்போர்ட்டோடைய கவனக்குறைவு இருக்கக்கூடாதுன்றது சொல்ல வராங்க. சரி, டேமேஜ் எப்படி ஆகும்? எப்படியாவது எடுத்துகிட்டு போகிறப்ப ஆகலாம். ஃபிசிக்கல் டேமேஜ், குவாலிட்டி ரிடக்ஷன் நேச்சுரலி, புரோக்கன் டிவி, ஃப்ரூட்ஸ் கெட்டிங் ஸ்பாயில்டு, இதெல்லாம் இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். டேமேஜ்னா ஃபிசிக்கல் டேமேஜ் ஆயிரும். புரோக்கன் டிவி அதுதான் ஃபிசிக்கல் டேமேஜ். குவாலிட்டி ரிடக்ஷன் நேச்சுரலி எப்படிங்க சார்? ஃப்ரூட்ஸ் கெட்டிங் ஸ்பாயில்டு, ஏன்னா அழுகி போயிடும் இல்லையா, ஆமாம் தானேங்க. எஸ், ஃப்ரூட்ஸ் கெட்டிங் ஸ்பாயில்டுன்னு சொல்கிறாங்க. எஸ். இப்போ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்க. வேல்யூ ஆஃப்டர் டேமேஜ், வேல்யூ ஆஃப்டர் டேமேஜ் இன்டு வேல்யூ பிஃபோர் டேமேஜ் டிவைட் பை ஒரிஜினல் டியூட்டின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலா அப்படி வராது. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்ல போனால், வேல்யூ ஆஃப் டேமேஜ் இன்டு டேமேஜ் குட்ஸ் இன்டு டியூட்டி, அதாவது deteriorated goods சொல்லுவாங்க. இந்த வேல்யூ ஆஃப் டேமேஜ் deteriorated goods into duty before damaged goods divided by value of goods before damage சொல்றாங்க. இது எப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு சொன்னதா புரியுது. இப்போ புக்லேயே சம் இருக்குது. you can see that value of goods before damage, duty liability before damage, value of goods after damage. அப்போ என்ன செய்யறாங்க, ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க கிளியரா. Value of damage or deteriorated goods into duty on goods before damage divided by value of goods before damage. அப்போ வேல்யூ ஆஃப் டேமேஜ்டு குட்ஸ் எவ்வளவு? 40,000 இன்டூ டியூட்டி லைபிலிட்டி பிஃபோர் டேமேஜ், ஸோ 40,000 10,000 டிவைடட் பை 1 lakh வேல்யூ ஆஃப் குட்ஸ் பிஃபோர் டேமேஜ்னு. இதுதான் நீங்கள் எழுதியிருப்போம் தெளிவாக பாருங்க. வேல்யூ ஆஃப் டேமேஜ் deteriorated goods into duty before damaged goods, value of goods before damage into 100. So these are all the concepts very easily. So simple logic, goods value reduced by 6%. ஏன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாயில இருந்து 60% போனால் மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 40,000 இருக்கும். அந்த 40,000 மட்டும் நம்ம டியூட்டி போட்டால் போதும்ன்றது தெரிஞ்சுக்க வேண்டியதான். பொருள் டேமேஜ் ஆனால் முழு டியூட்டி இல்லை, டேமேஜ் ஆன அளவுக்கு குறைஞ்சு டியூட்டி வசூலிப்பார்கள். ரெமிஷன் ஆஃப் டியூட்டி ஆன் லாஸ்ட் டெஸ்ட்ராய்டு குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எஸ். இம்போர்ட்டட் குட்ஸ் டெஸ்ட்ராய்டு இன் வேர்ஹவுஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் கிளியரன்ஸ், நோ கஸ்டம்ஸ் டியூட்டி, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்ளிகபிள் அப்படின்றாங்க. அப்போ இம்போர்ட்டட் குட்ஸ் டெஸ்ட்ராய்டு இன் வேர்ஹவுஸ் ஃபயர் பிஃபோர் கிளியரன்ஸஸ், நோ கஸ்டம்ஸ் டியூட்டி. ஏன்னா எதுக்கு முன்னாலே ஃபயர் ஆயிடுச்சு, வேர்ஹவுஸில் ஃபயர் இப்படி கிளியரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாலே ஃபயர் அக்கட் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ important point applicable only when total loss, no partial damage. Example, imported chemicals destroyed fully in accident. கெமிக்கல் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக போச்சு, அப்போ டியூட்டி ரெமிஷன் அவைலபிளா? எஸ், பட் ஒன்லி பார்ஷியல் டேமேஜ். செக்ஷன் 22 அப்ளைஸ். சார் ரெடியூஸ்டு டியூட்டி ஆன் டேமேஜ்டு குட்ஸ்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிக்கலாம், அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க அவங்க. இந்த இடத்துல வந்து 23 subsection 1 அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெமிஷன் ஆஃப் டியூட்டி ஆன் லாஸ்ட் டெஸ்ட்ராய்டு.
அதாவது இப்போ இது வந்து என்னன்னா டெஸ்டட் கம்ப்ளீட்லி கூட்ஸ் ஆர் லாஸ்ட் ஆர் கம்ப்ளீட்லி டெஸ்டட் பிஃபோர் கன்சம்ஷன் பிஃபோர் ஹோம் கன்சம்ஷன் கிளியரன்ஸ் டியூட்டி வேவ்டு தான். நல்லா கவனிச்சது. இம்போர்ட்டட் கூட்ஸ் டெஸ்டட் இன் வேர் ஹவுஸ் சொல்லியாச்சு. அப்போ அப்ளிகபிள் ஒன்லி வென் டோட்டல் லாஸ் ஆயிருக்கணும், நாட் அ பார்ஷியல் டேமேஜ் இருக்கக்கூடாதுன்னா தான் உங்களுக்கு செக்ஷன் 23 சப்செக்ஷன் 1 அப்ளை ஆகும். தட் இஸ் கால்ட் ரெமிஷன் ஆஃப் டியூட்டி ஆன் டெஸ்ட்ராய்டு கூட்ஸ் சொல்றாங்க. ஆனால் செக்ஷன் 22 எங்க அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு டியூட்டி ஆன் டேமேஜ் கூட்ஸ்னு சொல்றாங்க. இது வந்து ஒன்லி பார்ஷியல் டேமேஜாக தான் இருக்கணும்னு சொல்றாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பார்ஷியல் டேமேஜுக்கு இது அப்ளை ஆகுமான்னு கேட்டால் எஸ், திஸ் இஸ் பார்ஷியல் டேமேஜ் தான் செக்ஷன் 22 அப்ளை ஆகும். நல்லா புரிஞ்சுக்கங்க, செக்ஷன் 22 எதுக்கு தான் அப்ளை ஆகும்? பார்ஷியலுக்கு தான் அப்ளை ஆகும். அதான் சொல்றாங்க ரெமிஷன் ஆஃப் டியூட்டி ஆன் டேமேஜ்டு ஆர் டெட்டோரேட்டட் குட்ஸ்னு சொல்றாங்க. இதுதான் வந்து செக்ஷன் 22க்கும் 23க்கும் உள்ள வித்தியாசம். அதை நம்ம எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கு நான் நம்புறேன். செக்ஷன் 13 வந்து ஸ்மால் தெப்ட் நோ டியூட்டி. இது வந்து டேமேஜ்டு பார்ஷியல் டேமேஜ் அப்போ ரெடியூஸ்டு டியூட்டி, டோட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் டியூட்டி ரெமிஷனே ஃபுல்லாக தந்துடுறாங்க. அப்போ இம்போர்ட்டர் கிவ்ஸ் ஓனர்ஷிப் செக்ஷன் 23 சப்செக்ஷன் 2 ரெலிங்க்விஷ்மெண்ட் ஆஃப் தி டைட்டில் ஆஃப் தி குட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வாட் யூ மீன் பை ரெலிங்க்விஷ்மெண்ட்? விட்டு கொடுத்தல்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? எஸ், இந்த ரெமிஷன் தான் உங்களுக்கு வந்து சில விஷயத்தை வந்து மன்னிக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த விஷயத்தில் நீங்கள் படிச்சுக்க வேண்டியது. இது ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. திஸ் இஸ் சத்யமூர்த்தி, காஸ்ட் அக்கௌண்டன்ட்.